ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/8/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:14 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 2:42 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இரவு 2:42 வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து சித்தயோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி அப்படிங்கிற பேரில் கொடுத்துருப்பா. அதாவது நேற்றைய தினம் நாக சதுர்த்தி நோன்பினை மேற்கொண்டிருப்பார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த கருட பஞ்சமி என்கின்ற அந்த நோன்பினையும் மேற்கொள்வார்கள். இது எதற்காக? இது வந்து இரட்டை நோன்பு அப்படின்னே சொல்லுவார். நேற்றுக்கு நாக சதுர்த்தி, இன்னைக்கு கருட பஞ்சமிங்கிறது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய கணவன் மாத்திரமல்ல, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சுமங்கலி பெண்கள் மேற்கொள்கின்ற விரதமாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை நாளாகவும் இருக்கிறது. ஆக அருகிலுள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:59 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சந்திர உதயம் என்பது காலை 9:33 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:44 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் 5:59 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 10:40 முதல் மதியம் 12:14 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:21 முதல் மாலை 4:55 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:33 முதல் 9:06 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம். பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெல்லம் தானம் செய்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, துரை ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவில் பிரசாதத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் தர வேண்டுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக முக்கியத்துவம் தர வேண்டும். அதாவது நான் கோவில் பிரசாதம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அங்கே சுவாமிக்கு நைவேத்தியத்தை பண்ணிட்டு கொண்டு வந்து தரா இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே அதற்குரிய மரியாதையினை செலுத்தி அந்த பயபக்தியோடு மரியாதையோடு வாங்கி கொள்ள வேண்டும். இது போக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நேரமுமே, அதாவது காலையாகட்டும் மதியமாகட்டும் இரவாகட்டும், நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவு பண்டமுமே இறைவனினுடைய அருளால் தான் நமக்கு கிடைக்கிறது. அது ஆண்டவனுடைய அருட்பிரசாதம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஒரு பழக்கமாக வச்சுருப்பா தெரியுமா, இலைக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த சாப்பாட்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு தியானம் மாதிரி பண்ணுவா. கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்படியே சாப்பிட துவங்குவா தெரியுமா. இது வந்து மிகவும் நல்ல பழக்கம். எப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தில் எனக்கு உணவினை அளிக்கிறாய், இதே போல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுமே வயிறார உண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையை அந்த நேரத்திலே வைக்க வேண்டும். ஆக சார் இங்கே அந்த சாதம் நம்ம டெய்லி சாப்பிட்றது கூட சாதம் தான், அதுவும் இறைவனுடைய அருட்கொடை தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருக்கோவில்களிலே தரக்கூடிய அந்த பிரசாதத்திற்கு மட்டும் நாம் ஏன் இத்தனை முக்கியத்துவம் தர வேண்டும்? அதை வாங்கிறதுக்காக க்யூவில் போய் நிற்கிறா, சண்டை போட்டுக்கிறா அப்படின்னு சொன்னால்
அவ்வாறு சண்டை ஏற்படாத வண்ணம் அந்த இடத்திலே நாம் கைங்கரியம் என்பதை செய்ய வேண்டும். அவர்கள் பிரசாதம் வாங்கி கொள்வதற்கு ஏதுவாக நம்ம போய் அவங்கள சார் வரிசையில் நில்லுங்கோ, ஒருமுகப்படுத்தி உங்கள் எல்லோருக்குமே கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதற்குரிய அதற்கு துணையாக பக்கபலமாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அந்த கோவில் பிரசாதம் என்பதை எந்த விதத்திலும் பழிக்கவே கூடாது. அது நெய்வேத்தியம் பண்ணிட்டு எடுத்துட்டு வரா இல்லையா, அந்த நெய்வேத்தியம் என்பதற்கு தனி மகத்துவம் என்பது உண்டு. இதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரே நேரத்திலேயே, அதாவது உங்கள் வீட்லேயே கூட எடுத்துக்கங்களேன், கோவில் பிரசாதங்கிறது கூட ஒரு தனியாக இருக்கட்டும், உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் இப்போ கேஸ் ஸ்டவ் அப்படின்னு இருக்குன்னா 2 அடுப்பாக இருக்கும் இல்லையா, இந்த 2 அடுப்பிலையுமே ஒரே அளவிலான பாத்திரத்தை வைத்து கொள்ளுங்கள். ஒரே அளவிலேயே தீர்த்தம்ங்கிறத போடுங்கோ, ஒரே அளவிலேயே அரிசி வெல்லம் அந்த பருப்பெல்லாம் கலந்துக்குங்கோ. சக்கரை பொங்கல்ங்கிற விஷயத்தை ஒரே நேரத்திலேயே ஒரே அளவிலேயே ஒரே மனிதரே செய்யுங்கள். அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தை தனியாக அப்படியே சமையல் மேடையிலே வச்சுக்குங்கோ. இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை ரூம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அங்கே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நெய்வேத்தியம் பண்ணுங்கோ. நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு தீபாராதனையை பண்ணிவிட்டு எடுத்து வந்து வைங்கோ. வச்சுட்டு இந்த 2 பாத்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை, அதாவது இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து உங்கள் குழந்தைகளுக்கே கொடுங்கோ. நெய்வேத்தியம் பண்ணாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் சமைச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் உங்கள் குழந்தைகிட்ட கொடுங்கோ, சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கோ. இது 2லே அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து விட்டு இறைவனிடத்திலே காண்பித்து விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த சக்கரை பொங்கலினுடைய ருசி என்பதே தனித்துவமாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணியே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இறைவன் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய ஒரு நிகழ்விலே இதுவும் ஒன்று அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நெய்வேத்தியம்னு சொன்னால் அதனை இறைவன் சாப்பிடுகிறார் என்ற பொருள் அல்ல. இறைவனிடத்திலே காண்பித்து விட்டு இதனை உங்களுடைய அருட்பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு தானே வாங்கிக்கிறோம். அதற்கென்று பார்த்தோமேயானால், அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரே நேரத்திலேயே ஒரே அளவோடு ஒரே மனிதரால் செய்யப்பட்ட 2 வேறு பாத்திரங்களில் செய்யப்பட்ட அந்த சர்க்கரை பொங்கலானது ஒரே மாதிரி ருசிப்பதில்லை. ஒன்று இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ததால் அந்த பிரசாதம் அபரிமிதமான ருசியினை தருகிறது. ஆக கோவில் பிரசாதத்திற்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் என்பது தர வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.